நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் 1/11/2024 அன்று நடைபெற இருந்த உள்ளாட்சி தின கிராம சபை கூட்டம் 23/11/2024 அன்று நடைபெற்றது. இக்கிராம சபை கூட்டத்தில் வழக்கமான விவாதப் பொருட்கள் தவிர சுத்தமான குடிநீர் விநியோகத்தினை உறுதி செய்வது, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், ஜல் ஜீவன் இயக்கம், மாற்றுத்திறனாளிகளுக்கான கணக்கெடுப்பு உரிமைகள் திட்டம், தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் குறித்து விவாதித்தல் மற்றும் இதர பொருட்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. பொதுமக்கள் இதுபோன்ற கிராம சபை கூட்டங்களில் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவித்து பொதுவான கோரிக்கைகள் தொடர்பாக மனுக்கள் அளிக்க வேண்டும். அந்த மனுக்களை மாவட்ட நிர்வாகம் பரிசீலனை செய்து நிறைவேற்ற வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும். தங்கள் கிராமங்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் மேம்படுத்த மாவட்ட நிர்வாகம் தயாராக உள்ளது. இக்கிராம சபை கூட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி தூய்மை பணியாளர்கள் மற்றும் திறன்பட செயல்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு பொன்னாடை அணிவித்து பாராட்டி கௌரவித்தார். இக்கூட்டத்தில் மகளிர் திட்ட இயக்குநர் சதீஷ் பாபு, உதவி இயக்குநர் நாகராஜன், மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் பாஸ்கரன், கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளர் அன்புக்கரசு, ஆத்தூர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் மகேஸ்வரி முருகேசன், ஆத்தூர் ஊராட்சி ஒன்றிய குழு துணைத் தலைவர் ஹேமலதா மணிகண்டன், ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் பூங்கொடி, ஆத்தூர் வட்டாட்சியர் முத்து முருகன், வட்டார வளர்ச்சி அலுவலர் தக்ஷணாமூர்த்தி, பிள்ளையார் நத்தம் ஊராட்சி மன்ற தலைவர் உலகநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நெருங்கிய தொடர்பு கிராமங்கள் பிள்ளையார் நத்தம், ஆலம்பட்டி, இந்த சுற்று கிராமங்கள் அனையும் செட்டிப்பட்டியாக இருந்தாலும் சரி, காந்தி கிராமங்கள் சரி, தொப்பம்பட்டியாக இருந்தாலும் சரி, நெருங்கிய தொடர்பு இருந்தது. காரணம், சேவை செய்கின்ற மனப்பான்மை இந்த வட்டாரத்திலிருந்து உருவானது. இங்க இருக்கின்ற மகளிர்கள் எல்லா கிராமத்திற்கும் செல்வார்கள். எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்க மாட்டார்கள். மக்களுக்காக பணி செய்வார்கள். ஒரு முன்னுதாரணமான கிராமம் நம்முடைய பிள்ளையார் நத்தம் கிராமம் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவிக்க மீண்டும் கடமைப்பட்டிருக்கிறேன்.